அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் எங்கே இருக்கிறாங்கன்னு துல்லியமாக அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புக்ஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன். அதுலேருந்து தேவையான புத்தகங்கள் நீங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இது ஒரு நேயர் விருப்பமாக நான் பலன்றேங்க. நம்மளுக்கு ஜோதிடம் தான் பிழைப்பு. ஜோதிடம் மூலமாக தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்க வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியும் ஒரு நேர்மையான விஷயங்களும் யூனிக்னஸும் குவாலிட்டியும் என்னுடைய ஜாதக ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்கும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ரவிக்குமார், உங்கள் பெயரால் நான் சொல்லக்கூடிய 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சிரம் புரிந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 2வது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு, நல்ல ஒரு ஆடை அலங்காரம் ட்ரெஸ் பிரியராக இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் கை மாறி இருக்கும், அதில் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. 5வது பாயிண்ட்டு, மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அல்லது மனைவிக்கு எப்போது ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 6வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் வழிபட்ட ஒரு குலதெய்வம் போக ஒரு பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. 7வது பாயிண்ட்டு, யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 8வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. 9வது பாயிண்ட்டு, ஆசிலேஷன் மைண்டு உங்கள்கிட்ட ரொம்பவே இருக்குங்க. அதாவது மனசு ஒரு நிலையில் இருக்காது, ஒரு இதுவா அதுவா திஸ் ஆர் தேட்டுன்னு ஆசிலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி மன ஒருமைப்பாடு, அதாவது மனசு ஒரு நிலைப்படுத்த முடியாது, ஸ்டெடியான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 10வது பாயிண்ட்டு, நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். இல்லை சார், நான் படிப்புக்கு சம்மந்தமான வேலை தான் சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோ ஜாப் முன்னேற்றமோ இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்குன்னு பேருக்குன்னு வேலை பார்க்கணுன்னு வேலை பார்ப்பீங்களே தவிர கண்டிப்பாக அதில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். 12வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருக்கும். 13வது பாயிண்ட்டு, அடிக்கடி ஞாபகம் மருதி இருக்குங்க உங்கள்கிட்ட. சரி, இதான் 13வது பாயிண்ட்டு. சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 14வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு உங்களுக்கு. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்காளம்மன் தாங்க. உங்கள் பேரை வச்சே 15 பலங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.